ஆப்பிரிக்கா தேசத்துல ரீனாட் பாங்கே என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனுஷர் பல ஆண்டுகளுக்கு முன்பு இப்ப அவர் இறந்துட்டார். ஆனா ஆப்பிரிக்கா தேசத்தை அசைத்த ஒரு தேவ மனிதர். தன் வாலிப நாட்களில 13 வயதுல அவருக்கு மிஷனரியா போன என்கிற பாரம் வந்து நம்ம பிள்ளைங்களெல்லாம் பார்த்தா அழுகையா வருது. 13 வயசுல இங்க கூட்டின்னு போ, அங்க கூட்டின்னு போ, இந்த ஹோட்டலுக்கு போ, அந்த ஹோட்டலுக்கு போ, இதை வாங்கி கொடு, லிப்ஸ்டிக் வாங்கி கொடு. ஒரு மனுஷனுக்கு ரீனாட் பாங்கேக்கு 13 வயசுல நான் ஆப்பிரிக்காவுக்கு மிஷனரியா போன ஒரு வாஞ்சை. நம்ம பிள்ளைங்க ஆண்டவரை விட்டு தேவ பாரத்தை விட்டு தரிசன எவ்வளவு பின்மாற்றத்தில் இருக்குது நம்ம பிள்ளைங்க. நம்ம அப்படி வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம் நம்ம பிள்ளைங்களை. ஆனா ரீனாட் பாங்கே 13 வயசுல ஆப்பிரிக்காவுக்கு போய் அங்க ரத்த சாட்சியா மறிக்கிறோன்ற ஒரு வெறி 13 வயசுல இருந்து அப்பா அம்மா கிட்ட சொன்னார், I wanted to go as a missionary to Africa and preach the good news to the people of Africa. 13 வயசுல ஒரு மிஷனரி தாகம், வெறுமையான பாத்திரங்கள் மேல் ஒரு தாகம். ஒரு முறை இந்த ரீனாட் பாங்கே கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஆப்பிரிக்கா தேசத்துக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது ஆண்டவர் ஆப்பிரிக்கா தேசத்தின் மேப், அந்த வரைபடத்தை காண்பித்தார். இந்த வரைபடத்துல இயேசுவின் ரத்தம் ஊற்றப்பட்டு அந்த ரத்தம் அப்படியே அந்த மேப் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகி ஆப்பிரிக்கா முழுவதும் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டதை ஆண்டவர் ஒரு தரிசனத்தில் ரீனாட் பாங்கேக்கு வெளிப்படுத்தினார். அன்றைக்கு ரீனாட் பாங்கேக்கு தெரிஞ்சது ஆப்பிரிக்கா தேசம் முழுவதிலும் ஆண்டவர் தன்னை வல்லமையாய் பயன்படுத்த போகிறார், ஒரு பெரிய ரட்சிப்பு ஆப்பிரிக்கா முழுவதிலும் கொண்டு வர போகிறார் என்று. அது நடந்ததா? ஆமா, நடந்தது. ஆப்பிரிக்கா தேசத்துல ரீனாட் பாங்கே ஊழியம் செய்து ஆரம்ப காலத்துல 5 பேர் 10 பேர் கூட வரல, ஆனாலும் விடல. தொடர்ச்சியா ஆத்துமாக்களை போய் சந்தித்து 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 வெறுமையான பாத்திரங்களுக்கு போய் இயேசுவை குறித்து சொல்லி 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 ஒரு காலகட்டத்தில் ரீனாட் பாங்கே கூட்டம் நடத்தும் போது 30 லட்சம் 40 லட்சம் ஜனங்க வந்தாங்க. ஆப்பிரிக்கா தேசமே வந்தது போன்றதான உணர்வு இருந்தது அந்த கூட்டத்தில். எத்தனை கோடி ரீனாட் பாங்கே ரட்சிப்புக்குள் நடத்தி இருக்கிறாரு தெரியுமா? 8 கோடி ஜனங்களை ரட்சிப்புக்குள் நடத்தி இருக்கிறார். எத்தனை கோடி சிஸ்டர் சொல்லுங்க, வாய்களை திறந்து. 8 கோடி. நம்ம ஒரு 8 பேரை கூட ரட்சிப்புக்குள் நடத்த முடியாத அளவு பின்மாற்றத்தில் இருக்கிறோம். உங்களால ஆத்தும ஆதாயம் செய்ய முடியல அப்படின்னா அந்த விஷயத்துல நீங்க பின்மாற்றத்தில் இருக்கீங்க. பின்மாற்றத்தில் இருக்கிற நம்ம ஆத்தும ஆதாயம், நீங்க நல்லா ஜெபிக்கலாம், ஜெபத்துல ஃபயரா இருக்கலாம், ஆனா ஆத்தும ஆதாயத்துல நீங்க பின்மாற்றத்தில் இருக்கீங்க. ரீனாட் பாங்கே 13 வயது சிறுவனுக்குள்ள இருந்த ஒரு தாகம் ஆப்பிரிக்கா தேசத்துக்கு போய் தன் வாழ்க்கை அந்த ஆப்பிரிக்காவிலே ஊற்றி தன்னுடைய ஏக்கம் பாரம் எல்லாவற்றையும் இந்த ஆப்பிரிக்கா தேசத்தின் ஜனங்களுக்காக ஊழியம் செய்து 8 கோடி ஜனங்களை வெறுமையான பாத்திரங்களை தேவ வல்லமையால நிரப்பி கர்த்தருக்குள் வழி நடத்தினார்.